வணக்கம் வணக்கம். அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். அதாவது ஜோதிடத்துக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை தான் 2 நாளாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்த நூல்லையாவது சொல்லியிருக்குமா அப்படின்னு பழைய நூல்களில் பார்க்கும்போது அவங்க பூர்வ புண்ணியத்தை பேசலை. ஏங்க சார் பேசாமல் இருக்கலாம்? எங்கேயாவது நீங்கள் பார்க்காத நூல்களில் பேசியிருக்கலாம்ல அப்படின்னா வந்துடும் சார், வெளியே வந்துடும். பூர்வ புண்ணியம் பாவக பலன்களை கண்டுபிடிச்சதே லேட்டர் ஒர்க்கு. இந்த லேட்டர் ஒர்க்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புக்கில் இருக்கலாம். ஐ திங்க் இன்னும் நான் ஜாதக ஆபரணத்தை இன்னும் நான் பார்க்கல, வாசிக்கலை. துண்டிராஜ் எழுதின ஜாதக ஆபரணத்தை. இருந்தாலும் தொடக்க கால நூல்களில் பாவகங்களை உருவாக்குன பின்னாடி வந்த நூல்களில் அதை பற்றி கொஞ்சம் பேசணும்ல. பூர்வ புண்ணியத்தை பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் கொஞ்சம் பார்த்தேன். சின்ன சின்ன புக்குகள் எல்லாம் பேசலை. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நூட்களில் பேசவே படலை. அதுக்கு பின்னாடி டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு வருது. சில தமிழ் நூல்கள்லையும் அதை பற்றி பேசலை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் பூர்வ புண்ணியம்ங்கிறது ஜோதிடத்துக்குள்ளே வந்துருச்சுங்க, கொண்டு வந்து விட்டுட்டாங்கங்க. எவ்வளவு பெரிய மோசமான செயல் தெரியுங்களா? ஜோதிடத்தை கொண்டு போய் ஆன்மீகத்தில் நுழைச்சதுங்கிறது மிக மோசமான ஒரு செயல். தொடக்க காலத்தில் நினைப்புன்னு கடவுள்னு சொன்னானே தவிர அன்னைக்கு அவன் பயம். 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்குது. பூர்வ புண்ணியத்தை கொண்டாந்து ஜோதிடத்துக்குள்ளே நுழைச்ச பின்னாடி ஜோதிடத்துக்கு அங்கே வேலையே கிடையாதுங்க. இப்போ பூர்வ புண்ணியம்னா என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயங்களில் பெரும்பாலானவை பூர்வ புண்ணியத்தை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுதுங்க. நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்க அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க சொல்கிற கான்செப்டு ஓகே. முன் ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்க. பட் இந்த ஜென்மத்தில் நீ பாவம் செய்யாதிருப்பாயானால் அடுத்த ஜென்மத்தில் இதை விட மேன்மையான பிறப்பு அப்படின்னு தான் அது சொல்லுது. இந்த சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, நாகாமிக கர்மான், அதெல்லாம் உண்மையிலேயே இது ரிலீஜன் கான்செப்ட், மதங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இந்த கான்செப்டை நம்புகிறவங்களுக்கு ஓகே, நம்ம அந்த ஜென்மத்தின்படி பிறந்தோம், இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லது செஞ்சுட்டே போயிட்டோம்னா அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது என்னன்னா மனிதனுடைய இயற்கையான செயல்களில் 12 பாவகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஜோதிட வாழ்க்கையில், ஜோதிடத்தின் அடிப்படையில் 12 பாவத்தில் செயல்படக்கூடியதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பொய் சொல்லுவான், பிறர் பொருளை அபகரிப்பான், ஏமாற்றுவான், எம்ஆர்பின்னு ஒன்றை போட்டு மக்களை மனையனாக்குவான். எல்லா விதமான வியாபார தந்திரங்கள்லையும் மனிதன் செயல்படுவான் அப்படின்னு தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. நல்ல டைம்னு வரும்போது அவன் நல்லது செய்கிறான், தீய டைம்னு வரும்போது அவன் தீயதை துணிச்சலாக செய்வான். கஷ்டப்படும் நேரத்தில் பொருளாதார கஷ்டப்படுவான், பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய நேரத்தில் பொருளாதார மேன்மை அடைவான். மனைவி மக்களுடன் வாழக்கூடிய யோகத்தில் மனைவி மக்களுடன் வாழ்வான். மனைவி மக்களுடன் வாழ முடியாத நேரத்தில் அவர்களுடன் வாழ முடியாமல் போய்விடுவான். சொந்தங்களுடன் இருக்கக்கூடிய அடிப்படையில் சொந்தங்கள் அற்ற தன்மையில் தனிமையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் தனிமை. வண்டி வாகன வசதிகளுடன் வாழக்கூடிய யோகம், வண்டி வாகன வசதிகள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு யோகம், குருடனாக வாழக்கூடிய யோகம், கண் நன்றாக தெரிந்து வாழக்கூடிய யோகம், உடல்நிலையில் கோளாறுகள் இல்லாமல் வாழக்கூடிய யோகம், உடல்நிலையில் கோளாறுடன் வாழக்கூடிய யோகம், பேர் புகழுடன் வாழக்கூடிய யோகம்,
தன்னுடைய செயல்களினால் பேர் கெட்டு போய் குடும்ப பேரும் கெட்டு போயும் தானும் கெட்டு நடுத்தெருவில் நிற்கக்கூடிய யோகம். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஒவ்வொன்றும் யோகம். மனைவியுடன் வாழ்வான், மனைவியற்று வாழ்வான், கணவனுடன் வாழ்வார், கணவனற்று வாழ்வார், ஒழுக்கமுடன் வாழ்வார், ஒழுக்கமற்று வாழ்வார், சங்கடத்துடன் வாழ்வார், சங்கடம் இல்லாமல் வாழ்வார், கல்வியுடன் வாழ்வார், கல்வியற்ற நிலையில் வாழ்வார், அனுபவத்துடன் வாழ்வார், அனுபவமற்ற நிலையில் வாழ்வார். இது எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதே நீங்கள் பூர்வ புண்ணியத்தின் கதையை நம்பிட்டு நீங்கள் இந்த ஜென்மாவில் நல்லது செய்யுங்கன்னா அப்போ கெட்டது செய்யறதுக்குண்டான வேலையை மானுடம் தடுத்துருது. எங்கள் சமயத்தின் அடிப்படையில் மனிதன் தவறு செய்வதிலிருந்து விடுபட்டுறான். அப்படி விடுபட்டுட்டாலே அங்கே இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்துக்கு வேலை இல்லாமல் போகும். கஷ்ட நஷ்ட துன்ப துயரங்கள் அவமானங்கள் கொலைகள் தற்கொலைகள்ன்று செய்யக்கூடிய அந்த 8ஆம் பாவத்திலிருந்து அவன் விடுபட்டுருவான். ஃபஸ்ட்டு 8ஆம் பாவ துயரத்திலேருந்து விடுபடுவான். 2வது 6ஆம் பாவ துயரத்தில் கடன் வாங்கினால் கடனை கொடுத்துருவான். நோய்கள் வராமல் இருப்பதற்குண்டான உணவுகளை சாப்பிட்டுவான். தன் வாழ்க்கையில் அழகாக வாழ்வதற்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமநிலை வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திடுவான். அவங்கிட்ட இருக்கட்டும். அவனும் உண்மையிலே ஒருத்தன் வாழ்ந்தானா. இந்த பூர்வ புண்ணியத்தை நம்பி இந்த ஜென்மாவில் ஒருத்தன் தப்பு பண்ணாமல் வாழ்ந்தா எந்த சித்தாந்தம் இந்த உலகத்தில் இருக்க சித்தாந்தத்தில் எந்த சித்தாந்தம் நல்லா வாழும்னா ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போனார் இல்லைங்களா. எல்லாருமே சித்தாந்தங்கள். இந்த பிறவியில் நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் கடவுளிடம் சேர்வீர்கள், கடவுளின் ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னு சொல்லி யூத கிறிஸ்தவ முஸ்லீம் இஸ்லாம்லாம் சொல்லுது. அதே மாதிரி தான் கம்யூனிச சித்தாந்தத்தில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ரிலீஜன் தாட்டாக இருந்தாலும் கம்யூனிசத்தில் அவர் கார்ல் மார்க்ஸ் ரிலீஜன் இஸ் அன் ஓபியம்ட்டார். ஆனால் அவர் அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாருன்னா அந்த ரிலீஜன் எல்லாம் அவனை மயக்கும் கணனியாக இருந்தாலும் அவன் சமநிலைப்படுத்தி ஒருத்தர் ஏற்றத்தாழ்வற்ற வாழ்வுக்கு தான் அவர் கொண்டு போகிறார். ஆனால் வர்க்க மேன்மையில் உங்களுக்கு ஏழை பணக்காரங்கிற அமைப்பை உருவாக்குது அப்படின்னு அவருடைய சிந்தனையாக இருக்கலாம் ரிலீஜன். பட் என்னுடைய சிந்தனை என்னென்னா இந்த பூர்வ புண்ணியப்படி மனிதன் தவறு செய்யாமல் வாழ பழகிட்டாங்கனாலே எங்கள் ஜோதிடத்தில் இருக்க 6, 8, 12க்கு வேலையே இல்லாமல் போயிடும். ஏன்னா வழக்குகள் வராது, நஷ்ட கஷ்டங்களுக்கு இடம் இல்லை, தெண்ட தீர்வை விரயங்களுக்கும் இடம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை கோடி ரூபா செலவழிச்சு யாருக்கு ஊருக்கு கல்யாணம்? ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம். அதை வீட்டிலே வச்சு பண்ணி விட்டு போக வேண்டியதானே. அது ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணி யாருக்கு அது என்ன பயன்? எத்தனை ஏழைகள் சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ இந்த பூர்வ புண்ணிய கோட்பாடு படி மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அனாவசியமான எந்த ஒரு செயலுக்கு இடம் இல்லைங்கிறப்ப இங்கே 6, 8, 12ங்கிறப்ப அவன் செயல்படாதுங்க. அதுக்கு அங்கே வேலையே இல்லைங்க. ஏங்க ஒரு சட்டம் சொல்லுவாங்க, பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை மற்றவருக்கு திரும்ப செய். இது ஒரு கோல்டன் ரூலாக சொல்லுவாங்க. எல்லா ரிலீஜனும் இதை பேசும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிலீஜனும் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மற்றவருக்கு திரும்ப செய். அடுத்தவர் நமக்கு நன்மை செய்யணும் தானே நினைப்போம். அதவே நம்ம நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே தீமைங்கிறதுக்கு ஒன்று வேலையே இல்லையே, துன்பங்கிறதுக்கு ஒன்று வேலையே இல்லையே. அப்படிங்கிறப்ப இங்கே அது பூர்வ புண்ணிய கோட்பாடின் அடிப்படையில் மனிதர்கள் மேன்மை அடைய இவன் பூர்வ புண்ணியத்தை சொல்லி இந்தியாவில் இருக்க ரிலீஜன் அவனை சமநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி வாழ்க்கையில் கொண்டு போகுது. அடுத்த ஜென்மான்னு ஒன்று கொண்டு போய் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்னர்ஸ் ரிலீஜன் என்ன சொல்லுது? நீ பாவத்தால் பிறந்துட்ட, திரும்பி நீ நன்மையை செய்ய, நீ இறைவனுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துருவ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டுமே என்ன சொல்லுது ரிலீஜன்கள்? எல்லா ரிலீஜனுமே என்ன சொல்லுது? நீ நல்லது செய்யின்னு சொல்லுது. ஆக வெஸ்டர்னர்ஸ் ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இந்தியன் ரிலீஜனாக இருந்தாலும் சரி, நல்ல நன்மையை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் மானுடத்தை அது நல்வழிப்படுத்துது. ஆனால் மானுடம் அப்படி இல்லை. இந்த ரிலீஜன்கள் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல பின்னாடியும் கொலை நடக்குதுன்னா என்ன காரணம்?
பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் திரும்ப ஏமாற்றுறதுனா என்ன காரணம்? 2, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா ஏன் பொய் சொல்லுது? 2, பிறருக்கு சேர வேண்டிய பொருளை தனக்கென்று எடுத்து வைத்து ஏன் சேர்த்து கொள்ளுது? இதெல்லாம் நடக்கிறப்ப இது ஜோதிடம். இந்த காரகங்கள், இந்த பலன்களை இந்த மனிதர்கள் இப்படி செய்வாங்க, இவங்க இப்படி செய்வாங்க, அவங்க அப்படி செய்வாங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். 12 பாவகங்களின் அடிப்படையில் 9 கோள்களையும் ராகு கேது இல்லைங்க. பட் ராகு கேதை சுத்த விட்டுருக்கோம் விம்சோத்திரி திசையில். கிட்டத்தட்ட 32 விதமான திசா சிஸ்டத்தில் ஒரு 6ல் 2ல் ராகு கேது வரும், மீதி எல்லாத்துலேயும் ராகுவோ கேதுவோ வரும். ஒரு 6 திசைக்கு அப்புறம் ராகு கேதுக்கே வேலை இல்லை. பட் அந்தெல்லாம் ஃபார்முலாவை நம்ம எடுத்து இப்போ ஃபாலோ பண்ணலை. இந்த ஒரு விம்சோத்திரி திசையை எடுத்திருக்கோம். 9 கோள்கள், 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள்ட்டு விம்சோத்திரி திசையை உருவாக்கி பலன் சொல்கிறோம். அதனால் ஒரு தவறும் இல்லை. ஆக எப்போ நீங்கள் பலன் சொல்ல வந்துட்டீங்களோ, எப்போ மானுடம் ஏற்ற இறக்கமாக வாழ பழகுதோ, இந்த ஜோதிடம் அங்கே வேலை செய்யுங்க. எப்போ பூர்வ புண்ணிய கான்செப்டின் அடிப்படை மனுஷன் நல்லது செய், அடுத்த ஜென்மத்தில் நீ நன்றாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டானா அங்கே ஜோதிடம் வேலை இல்லைங்க. ஒரு சன்னியாசிக்கு எப்படி ஜோதிடம் சொல்லுவீங்க? ஒரு பிரம்மச்சாரிக்கு எப்படி எதுவுமே பண்ணலை, நான் பாட்டுக்கு இறைவனை நோக்கி தியானிக்கிறேன்றவனுக்கு என்ன பலன் சொல்ல முடியும்? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் பூஜ்ஜியமாக போயிட்டார். அவருக்கு பலன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நோய் உள்ளவனுக்கு எந்த பலனை சொல்ல போகிறீங்க? படுத்து தான் கிடப்பா, எந்திரிக்க முடியாது. என்ன அதே மாதிரி வந்தீங்கன்னா அனுதாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஜோதிடம் வேலை செய்யாது. உடல் ஊனங்கள், சோம்பேறிகள், தன்னிடம் முடியாது என்று நினைத்து கொண்டு வாழ்பவர்கள், நாம் எதற்கும் அற்றவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்ககிட்டலாம் அதில் ஜோதிடம் நம்ம சொல்லி பயனே கிடையாது. முயற்சி உடையவர், இந்த உலக செயல்களில் அனைத்திலும் நாட்டம் உடையவர். நான் பொய் சொல்வேன், ஆனால் ஒருத்தர் பொருளை சுருட்டுற அளவுக்கு சொல்ல மாட்டேன். வியாபாரத்தின் அடிப்படையில் வியாபார யுக்தி, வியாபார தந்திரம், வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அரசியலில் இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி அதெல்லாம் இந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஜோதிடம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஜோதிட கதை. மனிதன் என்ன செய்ய போகிறான்னு சொல்கிறது ஜோதிடம். அவனை பூர்வ புண்ணியத்தினால கட்டுப்படுத்த முடியும். நீ பூர்வ புண்ணியத்தில் பிறந்ததுனால தான் நீ இந்த இதில் இவ்வளவு சாபம் வாங்கிட்டு வந்த. என்ன சாபம்? எவன் வாங்கணும்? ஏன் வாங்கணும்? கோள்களுக்கும் சாபங்களுக்கும் என்ன விசேஷம்? தோஷங்கள், பாவகங்கள், தீய பாவகங்கள், நல்ல பாவம்னு பிரிச்சிட்டோம். தீய கோள்கள் நல்ல கோள்கள்னு பிரிச்சிட்டோம். அதுக்குள்ளே கோள்கள் நிற்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? தோஷங்கிறோம். அவ்வளவுதானே தவிர அதனால் ஒன்றும் கெட்டு போகலையே. 8 கோள்களும் மகரத்தில் 1962 பிப்ரவரியில் 8 கோள்களும் மகரத்தில் நின்றுச்சு. நான் பிப்ரவரி 10, அதுக்கப்புறமேலு இது சந்திரனும் சேர்ந்துச்சு. இங்கே தனுசில் இருக்க எல்லா கோள்களும் மகரத்தில் 8 கோளும் சேர்ந்துச்சு. என்ன ஆச்சு? எல்லாம் தோஷந்தான், வாழ்க்கை தான். யார் வாழாமையாக போயிட்டாங்க? அந்த நேரத்தில் பிறந்த ஒரு 4 நாள் 3 நாளில் எல்லாம் நடந்தது. எல்லாரும் இருக்கிறாங்க, வாழ்க்கை வாழ்கிறோம். மனைவி போனால் போயிட்டு போகுதுன்ட்டு ஒரு மனுஷன் நின்றுட்டு செத்து போயிடுறான்னா இன்னொரு மனைவியை தேடலையா? கணவர் போயிட்டா இன்னொரு கணவரை வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி வந்துருச்சு. எங்களுடைய அந்த மேட்ரிமோனியலில் போனீங்கன்னா, மேட்ரிமோனியல் என்ன சொல்லுதுன்னா, சார் உங்களுக்கு 2வது கல்யாணம், அப்போ உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு ஜாதகம் தான் அனுப்புவோம். முதல் கல்யாணம் பொண்ணு ஜாதகம்லாம் இதெல்லாம் அந்த காலம், அந்த கூத்து, அந்த காலம். அந்த ஃபஸ்ட்டு பொண்ணு செவ்வாய் தோஷம், நீ 2ஆம் தாரமாக போ, 3ஆம் தாரமாக போன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் ஜோதிடம். அப்போவாது தோஷம் சரியாகுமான்னு. என்ன அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறுது. நீ செகண்டு, அதுவும் செகண்டு, கல்யாணம் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சு. அப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த கால மாற்றங்கள் என்ன வேலை செய்யுது? இவங்க ஏன் வேணான்றாங்க? ஒரு பொறுத்துக்கிட்டு பொறுத்தாழ்வார், நாம் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறாங்களா? நாம் சொன்ன பாவமும் நாம் செஞ்ச புண்ணியத்தை கவலையப்படணும், வாழ்ந்துட்டு போவோம். முதல்ல வாழ்வோம். சயின்ஸ் உலகம் வந்தாச்சு. ஜோதிடம் கணிதத்துக்குள்ளே இருக்குது, கடவுளுக்குள்ளே இல்லவே இல்லை. கடவுளுக்கும் ஜோதிடத்துக்கும் 1% இல்லை. 1 கோடி ஒன்றை 1 கோடியாக பிரித்தாலும் அதில் ஒரு புள்ளி கூட கடவுளுக்கு அங்கே வேலை இல்லை. ஜோதிட கர்த்தாக்கள் கடவுளை பற்றி பேசியிருந்தாங்கன்னா தொடக்கத்திலே எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை.
அப்படி இல்லாத அந்த பூர்வ புண்ணியத்தை பற்றி பேசிக்கிட்டு மக்களை போட்டுக்கிட்டு மடையனாக்கி நேர ஆன்மீக கோயிலுக்கு பரிகாரம். அதில் இந்த கோயிலுக்கு போனால் விசேஷமாக நல்லா இருக்குது. காலையில் டிவிகளில் தினப்பலன்னு சொல்லி ஏங்க, அதாவது ஒருத்தருக்கு கூடங்க பொய் சொல்கிறோங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. என்ன அது அமைஞ்சாதகம், பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே பிறந்து. ஏங்க நம்ம ஒருத்தவங்க பேசுகிறோம்னா, ஒரு கலையை பற்றி பேசுகிறோம்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்னான்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லணுமுங்க. அதுதானங்க நல்லா இருக்கும். பொய்யும் புரட்டும் புழுகளுமா பேசிகிட்டே போகிறது. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தினப்பலன் உண்மையிலே என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம தான் போகல. ஏன்னா நமக்கு அதில் ஒரு மொத்தத்துக்கு 9 கோள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படிங்க சந்திரனை மொத்தம் மையப்படுத்திக்கிட்டு, அதுவும் 12 ராசிக்கு தான் சொல்கிறீங்க. ஒரு ராசியில் 65 கோடி பேர் பிறந்திருக்கான்னு சொல்லி பேசியிருக்கோம். கடையாச்சியில் அவங்க கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் இருக்குது. எந்த கோயிலுக்கு போய் பாவம் தீரும்? எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலையும் பாவம் தீர்க்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் வந்துங்க ஜோதிடம் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், புரியாதவர்கள் மத்தியில் இந்த பூர்வ புண்ணிய கதையெல்லாம் சொல்லி, தோஷம் சொல்லி, சாபம் சொல்லி, என்னென்னமோ சொல்லி ஏமாத்துது ஜோதிட உலகம். நாங்கள்லாம் ஏமாத்துங்க, எங்களுக்கு அவசியமும் இல்லை. பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஹோமங்கள் சாந்தி பரிகாரங்கள்லாம் நல்லாவே அத்துப்படி நல்லாவே படிச்சிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ஜோதிடத்துக்குள்ளே அதை கொண்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த பாவமும் நீங்கள் செய்யக்கூடிய ஹோம சாந்தினால தீரப்போகிறதும் கிடையாது. அப்படியே தான் அது இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப செத்த பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் சொல்லி அவங்க சமயங்களில் கட்டுப்படுத்துகிறாங்க. பட் ஜோதிடம் அதெல்லாம் கட்டுப்படுத்தவே இல்லைங்க. எப்பா இது கெட்ட நேரத்தில் நீ கெட்டதை செய்வ, இது நல்ல நேரத்தில் நீ நல்லது செய்வ, நல்லா இருந்துக்கோ, உன் பிறப்பு இந்த தன்மையில் இருக்குது, இப்படித்தான் நடந்துக்குவீங்க, பயப்படாதீங்க. நான் ஏன் கொலை செஞ்சேன்னு கேட்க வர்றார். அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், பக்குவமாக நேரம் சரியில்லை, இந்த கோல்னால் நீங்கள் கொலை செய்ய வேண்டியதாயிருச்சு, பெயில் கிடைக்கும், தண்டனையும் குறைவாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கயா, இல்லை பெருசாக கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் நடந்துருதுங்க, தவறுகள் நடந்துடும். அது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், ஜோதிடம் வேலை செய்யுதா, ஆன்மீகம் வேலை செய்தா அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருடைய செயலும் நாங்கள் ஜோதிடத்தில் காரகமாக எழுதி வச்சிட்டோம். ஆன்மீகம் செயல்படுதானா அது எங்களுக்கு தெரியாது. அது ஒரு மெய்யுணர்வு. அது ஒரு மெய்யுணர்வை கொண்டு போய் ஆன்மீகம் உண்மையிலே இந்த உலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குமே. ஆனால் மனுஷன் ஏன் இவ்வளவு தப்புகளும் இவ்வளவு மோசங்களையும் செய்ய முடியும்? ஆன்மீகம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே சொல்லுது. பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மற்றவருக்கு திரும்ப செய்யுன்னு அது சொல்லுது. அப்படி வரும்போது அங்கே ஆன்மீகம் வேலை செய்யுதுன்னா உண்மையிலேயே இந்த உலகத்தில் எல்லாமே நல்லாவே இருக்கும். இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் தேவையில்லையே. பட் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு மெய்யுணர்வு, அது அப்படியே போகுது. பட் ஜோதிடம் வேலை செய்யுது. 100% ஜாதகம் வேலை செய்யுது. தனிப்பட்ட ஜாதகம் உண்மையிலே சரியாக வேலை செய்யும். அதுதாங்க உண்மை. பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லிக்கிட்டு என்ன ஆன்மீகத்துக்கு ஒருத்தனை அனுப்புனா அவன் அப்படியே போகணும். அவன் ஏன் ஜாதகம் பார்க்க வரணும்? அவன் ஆன்மீகத்துக்குள்ளே போய் அப்படியே போயிடலாமே. அங்கே போனால் பாவம் தீர்ந்துரும்னா போயிட வேண்டியதானே. இங்கே வேலையெல்லாம் கிடையாது. எனவே ஜோதிடத்தை கெடுக்கிறது இந்த பூர்வ புண்ணியம், இந்த ஆன்மீகம்ன்ற பேச்செல்லாம். அதெல்லாம் கிடையாதுங்க. பூர்வ புண்ணியம் பற்றி அடிப்படையில் பேசுகிற இந்த ஜென்மத்தில் நன்மை செய்யணுங்கிற ஒரு அடிப்படையை வந்துருச்சுனாலே அப்போ எங்கே இருக்கக்கூடிய 6, 8, 12 பாவம் மனிதனை வேலையே செய்யாது. அந்த பாவத்தையும் கலட்டி எரிஞ்சிடணும். அதெல்லாம் நடக்கிற கதையா? நல்ல ஜோதிடம் நல்லோர்கள்ட்ட போய் சிக்கணுங்க. நன்றிங்க. இந்த காலத்தில் 18ஆம் நூற்றாண்டு ஜோதிடம் படிக்கணுமுங்க. பல விஷயங்களை படிச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு தேவையானதை எடுத்து அழகாக கணிதம் பண்ணி சொல்லணுமுங்க. முதல்ல இந்த ஜாதகத்தை வெறும் கட்டம் போட்டுக்கிட்டு 12 கோள்கள் இருந்துட்டு இத்தனை பாவத்தில் இந்த பாவத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதிலிருந்தே நிறைய ஜோதிடர்கள் மாறணுமுங்க. உண்மையாக படிக்கணும், சரியாக படிக்கணும். தனக்கு 2 விஷயம் தெரியும்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டியை பண்ணிவிட்டு உள்ளே போனால் என்ன ஆகும்? இதுதான் இது ஜோதிடத்தை கெடுக்கிற வேலை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். பூர்வ புண்ணியத்துக்கும் ஜோசியத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லைங்க.
நன்றிங்க, நன்றிங்க.